ஃபேமே வெல்கம் பேக் டு ராபிட். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க பைக் என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா 200cc ஒரு பீஸ்ட்னு சொல்லலாம் ஃபேமே. அது என்ன பைக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தோ ஃபேமே இது இருக்குது பார்த்தீங்களா, பஜாஜ் NS 200. ஒயரிங்லலாம் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கோம். வண்டி என்னென்ன வேலை பார்த்துருக்கு, இதோட ஜென்ரல் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜென்ரல் ரிவ்யூ அண்ட் டாப் அண்ட் ஏற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க நேராக ஜென்ரல் ரிவ்யூக்கு போய்டும். அந்த லுக்கு பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ வந்து இது வந்து ஜென்ரேஷன் 2 இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். ஜென்ரல் ரிவ்யூக்கு போகலாமா? இதோட சிசி பார்த்தீங்கன்னா 200cc சொல்லுவாங்க. ஆனால் இதோட கரெக்டான சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 199.5 சிசி. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வு லிக்விட் கூல்டு இன்ஜினு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 24.13 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 18.74 டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் என்ன பிஹெச்பி என்னன்ட்டு நான் என்னோட ஒயிட்டோட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். அது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த இன்ஜினில் இருக்குது. DTSIன்னு இருக்குது பார்த்தீங்களா, டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷியம். அதோட ஃபுல் ஃபார்மு ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷியம்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பார்க் பிளக் வந்து எல்லா வண்டியிலையும் ஒரு ஸ்பார்க் பிளக் வரும். இது வந்து IRCCன்றதுனால ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்கும். அதுதான் வந்து ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷியம் சொல்கிறாங்க. பஜாஜோட ஒரு தனித்தன்மைன்னே சொல்லலாம் இந்த DT டெக்னாலஜியை வந்து. இதனால் அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷனை வந்து ECUவோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பவர் ஆக்சிலேட்டர் பண்ண சொல்ல ECUலேருந்து கரண்ட் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பார்க் பிளக்கில் கிடைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். பெட்ரோல் மிக்சர் வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்றதுனால பஜாஜ் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பஜாஜோட தனித்தன்மைன்னே சொல்லலாம் இந்த DTGS டெக்னாலஜியை வந்து. நெக்ஸ்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலும் இருக்குது, அனலாக்கும் இருக்குது. அனலாக் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் RPM மீட்டர் வந்துடுது. அதுக்கப்புறமா RPM இண்டிகேஷன் வந்துடுது. அதுக்கப்புறமா டைம் இருக்குது. இதில் வந்து வெர்ஷன் 2ன்றதுனால கியர் இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்ரு, ஃபியூல் மீட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, பேட்டரி லைட்டு, அதுக்கப்புறமா ஐபீம் லைட்டு, இன்ஜினில் எதனா ஃபால்ட் இருந்ததுன்னா அந்த லைட் கொடுத்துருக்காங்க. பஜாஜோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸும் உங்களுக்கு எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான் ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன். இது வந்து ஐபீம் லோ பீம் லைட்டு, இது வந்து இண்டிகேஷனு, அதுக்கப்புறமா ஆரனு, அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஆரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது BS6 மாடல்ன்றதுனால லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து வரலை. இது வந்து பாஸ் லைட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரேக்ஸுமே வந்து 200cc செக்மெண்ட்ன்றதுனால டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. 2 இண்டிகேட்டர்ஸும் ஆலஜனில் தான் வரும். இது வந்து நாங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். டியூக்கோட இண்டிகேட்டர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ளாஷாக எரியுது பார்த்தீங்களா, அதுக்கும் ஒயரிங் கிட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து பிரேக் பிடிக்கும் போது ஃப்ளாஷாக எரியும். அதோட செட்டப் பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷர்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க. அதோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வரும். நாங்கள் வாங்கி போட்டது அதுதான். இதிலே வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது. நாங்கள் வாங்கி போட்டது அதுதான் ஃப்ளாஷர். அந்த ஃப்ளாஷர் செட் பண்ணிடுறதுனால ஒரு மாதிரி நின்று எரியுது லைட்டு, நல்லா இருக்குல்ல. அதேமாதிரி பிரேக் பிடிக்க சொல்ல இண்டிகேட்டரும் நின்று எரியும். பேக்கில் லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா LEDயில் தான். பேக் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 17 inch அலாய் தான் கொடுத்துருக்காங்க. BS6ல் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷனில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரெட் வித் ஒயிட்டு, ஆஷ், ஒரு 3 கலர் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS வருது. 2 வீலுமே ABS இருக்குது. பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அதுக்கப்புறமா BS6லேருந்து என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சவுண்டும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரைடிங் கம்ஃபர்ட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வைசர் போட்டிருக்காங்க. FZோட வைசரு, வெர்ஷன் 2ஓட வைசரு. இதுதாங்க இந்த வண்டியில் ஆல்ட்ரேஷன் பண்ணது. அந்த ஸ்பாட் ஆன் போட்டது FZோட வைசர் போட்டிருக்காங்க. மித்தபடி எல்லாமே வண்டி ஸ்டாக் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. இதான் ஸ்டாக் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. சரி வாங்க இந்த வண்டியோட டாப் எண்ட் ஏற்றி பார்த்துருவோம். நம்ம எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க நேராக இந்த வண்டியோட டாப் எண்ட் ஏற்றி பார்த்துருவோம் போயிட்டு.
என்எஸ் உங்களுக்கு பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபேமே. அந்த லுக்கு பாருங்களேன், பயங்கரமாக இல்லை, செமையாக இருக்குல்ல? ஓகே ஃபேமே, ஓகேங்க. உங்களுக்கு என்எஸ் பிடிக்குமா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா என்எஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதை லுக்கு பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல? அந்த வைசர் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் லுக்கு வந்து தூக்கி கொடுத்தா மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல? மறக்காமல் உங்கள் என்எஸ் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு டாப் எண்ட் ஏற்றி பார்த்துருவோம். சரி வாங்க, நேராக டாப் எண்டுக்கு போயிடுவோம். ஓகேங்க, டாப் எண்ட் ஏற்றி பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இவனோட சவுண்டு கேட்டுட்டு போயிடுவோம். ஐடியல் சவுண்டு டைட்டில் பண்ணுவோமா? பயங்கரமாக இருக்குல்ல சவுண்டு? சரி வாங்க வாங்க நேரம் ஃபியூல் போட்டு அப்படியே டாப் எண்ட் எடுத்து பார்க்குறதுக்கு போய்டும். நாடி துடிப்பு துடிக்கிற மாதிரி ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து துடிச்சிட்டே இருக்குது. நேராக போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். பெட்ரோல் போட்டுமே நாடி துடிப்பு துடிக்கிற மாதிரி தான் துடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, ரொம்ப ட்ரைவ் கண்டிஷனில் வச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. ஓகேங்க, ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான் அடிக்கடிக்கு ஃபேமேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சொல்கிறாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கடா. ஃபேமேன்னு சொல்கிறது வந்து உனக்கு தெரியுது, ஆனால் மற்றவங்களுக்கு வந்து என் பேர் வந்து ஷாமு, என் பேர் ஷாமுன்ட்டு நான் வந்து ஷாமுன்னு அடிக்கடிக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வீடியோவில் வந்து கேட்டதில் வந்து அது இன்னும் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமேன்றதை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை அதை வந்து சொல்கிறத அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபேமே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கியரில் இருக்கோம். போவோம்மா டாப் எண்ட் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு கியர் 49, 68, செகண்ட் கியர் 68, தேர்ட் கியர் 89, ஃபோர்த் கியர் 112, ஃபிஃப்த் கியர் 133, சிக்ஸ்த் கியர் ஃபேமே டாப் எண்ட். 140ங்க, 141, 142, 43, 45ங்க, 200 cc பாருங்க. 150ங்க, 150 அச்சீவ் பண்ணிட்டீங்க. 51. Oh my god. நார்மலா புஷ் பண்றதுக்கே போகுதுங்க. 150ங்க. கியர் கம் பண்ணிட்டேன், லூசுத்தனமா கியரை வேற கம்மி பண்ணிட்டாங்க. என்எஸோட பவர் பாருங்களா, பயங்கரமா இருக்கு. ஒரு வைப்ரேட் இல்ல, ஒரு ஷேக் இல்ல, ஒரு வாபிள் இல்ல. 150 போற மாதிரி தெரியல சாமி. ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணிட்டு போனா 150 போற மாதிரி தெரியல. அகைன் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் போனது பார்த்தீங்கன்னா 152 போச்சு. இப்போ வந்து அகைன் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துங்க. இப்போ எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம் அகைன் ஒன் டைம் வந்து. எனக்கு இந்த பஜாஜில் பிடிக்காத விஷயமே தாங்க, கொஞ்சம் தூரம் தானே வந்து அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச நாற்று அடிக்குதுங்க. ஒரு மாதிரி நீங்கள் பஜாஜ் யூஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும், அப்படியே இன்ஜின்லேருந்து வர ஸ்மெல்லே வந்து அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லாக வருது. சரி வாங்க அகைன் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, அகைன் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்ப்போமா. சன்செட் ஆகிற டைம் வேறு வந்துச்சு. வீடியோவில் ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹீட் வேறு பயங்கரமாக இருக்குது இன்ஜினில் இருந்து. ரேடியேட்டர் ஃபேனும் ஓடுது. ஃபஸ்ட்டு கியர் வந்தாச்சு. ஓகே ஓகேங்க போவோமா. ஃபஸ்ட்டு கியரில் இருக்கோம். என்எஸோட டாப் எண்ட் வந்து செக் பண்ணுறதுக்கு போவோமா. ஃபஸ்ட்டு கியரில் இருக்கோம். சரி வாங்க போகலாம்.
ஃபர்ஸ்ட் கியர் 49, 60 gear 70, 67, third gear 89, fourth gear 130, fifth gear 133 fifth gear, sixth gear top end 140 தான் அசால்ட்டா ரீச் பண்றாங்க. பயங்கரமா போறாங்க. ஒரு வைப்ரேஷன் இல்ல, எந்த ஒரு இதுவுமே 140 போற மாதிரியே தெரியல. 150ங்க, 151. ஓ பஜாஜ் 152, 152க்கு போயிட்டு அப்படியே கட் ஆகிட்டு வந்துடுறாங்க. என்ன தெரியல, அவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரியலான்னு தெரியல, 152 தான், அதுக்கு மேல போல. 152க்கு போயிட்டு அப்படியே வந்து கட் ஆகிடும். டாப் எண்ட் பார்த்துருப்பீங்க. 152 போயிட்டு அப்படியே வந்து ஆர்பிஎம் லாக் ஆன மாதிரி ஆகிட்டு அப்படியே டவுன் ஆகிடுதுங்க. 149க்கு வந்து ஸ்டிஃப்ட் ஆகிடுது. அப்படியே என்ன ப்ராப்ளம் தெரியல. ஆனால் அசால்ட்டாக 150 ரீச் பண்ணுதுங்க. இதோட டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 152 போச்சுங்க டாப் எண்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து கணிப்பை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா என்ன வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன ஜெனரல் ரிவ்யூ அண்ட் டாப் எண்டும் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய், லவ் யூ ஸோ மச்.